நான் கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கணும்ல. இப்ப எங்க மாமியார் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சரிடா விடு. அப்படி பண்ணிருக்க கூடாதுண்ணா. கேவலம் குடிகார மாதிரி நடந்துக்கிட்டேன். டெய்லி இப்படி குடிச்சிட்டு வந்து பிரியாவை நான் கொடுமைப்படுத்துறதா தானே என்ன நினைப்பாங்க. அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கடா. அவங்க வீட்டில் யாருக்குமே குடிக்கிற பழக்கம் இல்லைண்ணே. என் மச்சான் 2 பேரும் அதை தொடக்கூட மாட்டாங்க. என் மாமனாரு கேட்கவே வேணாம், மனுஷன் சொக்க தங்கம். என்ன நம்பி தானே பிரியாவை தனி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நான் அப்படி நடந்துட்டது ரொம்ப முட்டாள்தானே. டேய், குடிக்காமே இப்படி உளறிய, குடிச்சிட்டு போய் என்னென்ன உளர்னியோ இதோட பேச்சு விடுறா சாமி. ஓவரா டென்ஷன் பண்ணி என்ன மண்டை காய வச்சிடாத. அண்ணா, இனிமே நீங்களும் தண்ணி அடிக்காதீங்க. நம்ம 2 பேருமே அந்த கரும்பு தனிமே தொடவே கூடாதுண்ணா. நான் என்னமோ டெய்லி சரக்கு அடிச்சிட்டு தகராறு பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். நான் குடி விட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. அன்னைக்கு கூட உனக்காகத்தான் அடிச்சேன். இருந்தாலும் என்னால் அந்த சம்பவத்தை மறக்க முடியலண்ணா. டேய், மறுபடியும் முதல்ல இருந்தே வாடா, விடுறா. அண்ணா அண்ணா, எப்படியாவது நான் பிரியாட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கண்ணா. கையெடு. வேணாடா சாமி, இனிமே உங்க குடும்ப பிரச்சனையிலேயே நான் தலையிட மாட்டேன். இப்படி சொன்ன எப்படின்னா, ஏதாவது சொல்லுங்கண்ணா. ஒன்று பண்ணு, வீட்டுக்கு போகும்போது ஒரு முழம் மல்லிகைப்பூவும் அல்வா இல்லை, நீ மல்லிகைப்பூ மட்டுமே வாங்கிட்டு போ. அதை உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து மன்னிப்பு கேளு. முடிஞ்சா காலில் கூட விழுந்துடுறா, தப்பே இல்லை. ஏன்னா பிரியா என்ன மன்னிச்சு ஏற்றுப்பாளாண்ணா? டேய், முதல்ல மல்லிகைப்பூவோட போய் மன்னிப்பு கேளு, அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. இப்போ போய் வேலையை பாடுறா, என்னை டார்ச்சர் பண்ணாத. என்னங்க 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 வரேன். என்ன மீனா? வண்டியில பெட்ரோல் இருக்காங்க? ஏன் இல்ல, ஸ்னேகாவை பாக்கிறதுக்கு அம்மா வீட்டுக்கு போறோம். திரும்ப வரதுக்கு லேட் ஆனாலும் ஆயிடும்ல. பெட்ரோல் இல்லாம நீங்க காலையில டென்ஷன் ஆக கூடாதுல்ல. இப்பவே போய் போட்டு வந்துருங்க. அதெல்லாம் நிறையவே இருக்கு, நீ முதல்ல ரெடி ஆகு. சரிங்க. ஏங்க என்ன மீனா? நீங்க ரெடியா இருக்கீங்கல்ல? நான் ரெடியா தானே இருக்கேன். சரிங்க, உள்ள 2-3 பாத்திரம் இருக்கு, நான் தேய்ச்சி வச்சுட்டு வந்துடுறேன். என்னங்க என்னங்க என்னங்க? கருணாகரன் மாமாவுக்கு டோனர் கிடைச்சாச்சு, தெரியும்ல? தெரியும், நீ தானே சொன்ன. இப்பதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த ஆட்டோக்காரர் இருக்கார்ல, அவர் பொண்ணோட ஆபரேஷனுக்காக பணமே வாங்காம மாமா ஆபரேஷன் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அந்த நன்றி கடனை கொஞ்சம் கூட மறக்காம இப்ப அவர் கிட்னி கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. பாத்தீங்களா, இன்னொருத்தருக்கு நாம பண்ற உதவி எப்பவுமே வீண் போகாதுங்க. பேசிட்டே இருக்காத, வண்டியில போகும்போது பேசிக்கலாம். இப்ப ரெடி ஆகும். இதோ 2 பாத்திரம் தாங்க, நான் தேய்ச்சிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம், வா. இருங்க, பாதியிலே எப்படிங்க போட்டுட்டு வர முடியும்? இருங்க, நான் தேய்ச்சிட்டு வரேன். வந்து பாத்துக்கலாம் வான்னு சொல்றேன்ல. எனக்கு ஸ்னேகா வாயும் வயிறுமா இருக்கால, அவளுக்கு நல்ல ஸ்வீட்டா பார்த்து வாங்கிட்டு போனோம். அப்புறம் குஷுக்கும் ஸ்வீட் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கணும், நல்ல கடையா பார்த்து நிறுத்துங்க. நிறுத்துறேன், வா. என்னங்க அது வந்து முதல்ல நீ போய் ரெடி ஆகு போ. இல்லங்க, அது வந்து டைம் ஆச்சு, சீக்கிரம் ரெடி ஆகு. ஹலோ சார். என்னாச்சு? ஏன் அழுவுற? இந்த மனுஷனாலதான் சார். இந்த ஆள் தொந்தரவு தாங்க முடியல. இந்த உலகத்தை விட்டு போறதை தவிர வேற வழி இல்ல சார். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ?
நீங்க எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட சொல்லாம போனா நல்லா இருக்காது. நான் வச்சிடறேன் சார். ஏ வருஷா, நீ நான் சொல்றது கேளு. இங்க பார், அவசரப்பட்டு எந்த முடிவை எடுத்துறாத. அம்மா கிட்ட போன கொடு. இல்ல சார், நான் மட்டும் இங்க தனியா இருக்கேன் சார். சரி, நான் இப்போ அங்க வரேன். எதா இருந்தாலும் பேசிக்கலாம். ஓகே, அவசரப்படாத, சரியா? வாங்க. கடைசியா உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போகணும்னு நானும் ஆசைப்படுறேன் சார். நான் வரேன், கொஞ்சம் அமைதியா இரு. நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குறேனா சார்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவசரப்பட்டு எந்த முடிவை எடுத்துறாத. வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஓகே? நான் வச்சிடறேன் சார். ஏங்க, யார் போன்ல? அது அது வந்து மீனா, ரீஜனல் மேனேஜர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அதான் பேங்க் வேலை, முக்கியமான கிளைண்ட் ஒருத்தர். அவர் லோன் விஷயமா பேசிகிட்டு இருந்தோம். வெரிஃபிகேஷனுக்கு இன்றைக்கி நேராக போகணுமா. இப்போது அவர் இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்காராம். அதனால் வெரிஃபிகேஷனுக்கு போக சொல்லி மேனேஜர் ஃபோன் பண்ணார். என்னங்க, லீவ் நாளில் கூட இந்த மாதிரி வேலை சொல்லிட்டு இருப்பாங்களா? அது என்ன பண்ணுறது மீனா, பேங்க்லேயே பெரிய அக்கௌண்ட் ஹோல்டர் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது தானே நாம் போக முடியும். அதுவும் இல்லாமல் மேனேஜர் சொன்னதுக்கப்புறம் நான் எதிர்த்து பேச முடியாதுல்ல. சரிங்க, நான் ஆட்டோ பிடிச்சி போகிறேன். நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக அம்மா வீட்டுக்கு வந்துடுங்க. சரி மீனா, நான் உன்னை ட்ராப் பண்ணலன்னு தப்பாக எடுத்துக்காத. ஃப்ரீயாக இருந்தால் நான் கண்டிப்பாக வந்திருக்க போகிறேன். சரியா? சரி, நீ போயிட்டு ஃபோன் பண்ணு. மாணிக்கம், என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு நிமிஷம் வாங்க. உங்களுக்காக ஒரு விஐபி வெயிட் பண்றாங்க, வாங்க பார்க்கலாம். யாருங்க? சொல்றேன் வாங்க. ஏங்க, யாருன்னு சொல்லுங்க. வாங்க. என்ன விடுங்க. எங்கங்க கூட்டிட்டு வந்துறீங்க? விடுங்க, கையை விடுங்க. அக்கா, அக்கா, எப்படி இருக்க மாணிக்கம்? நீ ஜெயில இருக்க நினைச்சிட்டு இருந்த. என்ன மாணிக்கம், மரியாதை குறையுது? ஒரு டாக்டரா இருந்துட்டு கேவலம் பணத்துக்காக குழந்தைகளை கடத்தி கொடுமைப்படுத்தினதை மறக்க முடியுமா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப நமக்குள்ள பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. கருணாகரன் சாரை விஷம் வச்சு கொல்ல பார்த்தது நீ தானே? பரவாயில்லையே, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருந்தாலும் உள்ள நடக்கிற விஷயத்த கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்ற. என்ன எதுக்கு வர சொன்ன? சீக்கிரம் சொல்லு, நான் கிளம்பணும். என்ன மாணிக்கம், சுடுதண்ணி காலில் ஊத்துன மாதிரி குதிக்கிற? போலாம் இரு, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். கருணாகரன் சாருக்கு நான் கிட்னி கொடுக்க கூடாது. கொடுத்தா என்ன கொன்னுடுவீங்க, அதானே? மாணிக்கம், உன்னை கொல்லணுன்றது எங்க நோக்கம் இல்ல. நீயே நல்லா யோசிச்சு பாரு. கருணாகரனுக்கு நீயே கிட்னி கொடுக்கணும்.
நீ கிட்னி கொடுக்காம இருந்தா வாழ்க்கை பூரா நீ ஆட்டோ ஓட்டினாலும் நீ சம்பாதிக்க முடியாத பெரிய அமௌண்ட் நாங்க உனக்கு தரோம். என்ன சொல்ற? என்ன மாணிக்கம் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நாங்கள் சொல்கிறபடி கேட்டா பணத்துக்கு பணமும் கிடைக்கும், உனக்கு ஆப்ரேஷனும் பண்ண வேண்டாம். உன் கிட்னி உங்ககிட்டயே பத்திரமா இருக்கும். என்ன சொல்ற? தம்பி, மாணிக்கம் ரொம்ப புத்திசாலி. ஒத்துக்குவா. சரின்னு சொல்லு மாணிக்கம், நாளைக்கே பணம் உன் வீடு தேடி வரும். என்ன விலை கொடுத்து வாங்க பாக்குறீங்களா? அவசரப்படாத மாணிக்கம். நாங்க உனக்கு கொடுக்க போறது நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத பெரிய அமௌண்ட். இனிமே இந்த மாதிரி ஆட்டோல ஓட்ட வேண்டாம். உன் பசங்களை நல்ல கான்வென்ட்ல படிக்க வைக்கலாம். காரு பங்களான்னு ரொம்ப வசதியா செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்ற? அட தூ. மாணிக்கம் வேணா. அவசரப்படாத தயா. நீ வேணா பாரு, மாணிக்கம் நாம சொல்றதுதான் கேட்பான். கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் நான் கருணாகர சாருக்கு கிட்னி கொடுக்கறத உங்களால தடுக்க முடியாது. பொழைக்க தெரியாத ஆளா இருக்கியே, நீ எதுக்கு அந்த ஆளுக்கு கிட்னி கொடுக்கணும்? அதுவும் ஓசியில. ஏய், கருணாகர சார் பத்தி என்ன தெரியும்? என் பொண்ணு காயத்ரி இன்னைக்கு உயிரோட இருக்கன்னா அதுக்கு காரணம் அவர்தான். என் பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு பைசா கூட வாங்காம ஆபரேஷன் பண்ணாரு. அவரோட உயிருக்கு என்கிட்ட வேலை பேசுறியா? மரியாதை கெட்டுரும். என் பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு பைசா கூட வாங்காம ஆபரேஷன் பண்ணாரு. அவரோட உயிருக்கு என்கிட்ட வேலை பேசுறியா? மரியாதை கெட்டுரும். மரியாதையா சொன்னா உனக்கு புரியாதா? இந்த பார், பேசாம நாங்க சொல்றத கேளு. இல்ல அந்த கருணாகரனுக்கு முன்னாடி நீ போய் மேல சேர்ந்துருவ. தயா விடு. தயா, மாணிக்கத்தை விடுன்னு சொல்றல. மாணிக்கம், வாழ்க்கையில ஒரு முறைதான் அதிர்ஷ்டம் கதவை தட்டும். தானா வர லக்ஷ்மிய நீ வேணான்னு சொல்லாத. உனக்கு நாங்க கொடுக்கிற பணம் பத்தலனா கேளு, எவ்வளவு வேணாலும் நாங்க உனக்கு ஏற்பாடு பண்ணி தரோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வீணா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காத. இங்க பாரு, நாங்க சொல்றத கேட்டா உன் பிள்ளைங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். பேசி முடிச்சிட்டியா? நான் கிளம்பலாமா? அப்ப இதான் உன் முடிவா? நல்லா யோசிச்சு சொல்லு. கருணாகர சார் கேட்டா நான் என் உயிரையே கொடுப்பேன். இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. அண்ணி. ஓ மீனா, வா வா உள்ள வா. மீனா வா உட்காரு. வா மீனா வா. மாப்பிள்ளை எங்க? நீ அவரே கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே. என்னோட தாம்மா கிளம்புனாரு. கிளம்பும் போது அவருக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு. அவர் அர்ஜென்ட்டா கிளம்பணும்னாரு. வேலையை முடிச்சுட்டு இங்க வந்துடுறேன்னு சொன்னாரு. இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாலும் சொன்னாங்க. அவருக்கு ரெஸ்டே இல்லம்மா. என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். சரி, நீ போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, ஸ்னேகா எங்க? உள்ளதா இருக்கா? தூங்குறாளோ என்னவோ. ஸ்னேகா, ஸ்னேகா. மீனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அத்தையும் அக்காவும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு குறையும் இல்ல. அண்ணா வரலையா? இல்ல, அவருக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை. ஈவினிங் வந்துருவாரு. இங்க பாரு, உனக்கு பிடிச்சது எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்ற புடி. எதுக்கு இதெல்லாம்? ஐயோ. ஆமா,
டாக்டர் பாத்தியா, என்ன சொன்னாங்க? 4th month ஸ்கேன் பார்த்தா போதும்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2 நாள்ல செக்கப்க்கு போக வேண்டியிருக்கு. அப்பா எப்படி இருக்காரு? அப்பாவுக்கு ஆபரேஷன் நின்று போனதுல நாங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். ஆனா அவருக்கு பேரன் வரப்போறாங்கிற சந்தோஷம். நல்ல வேலை, அப்பாக்கு தெரிஞ்ச ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் அவரோட கிட்னி அப்பாக்கு மேட்ச் ஆயிருக்கு. அவரே டொனேட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்னேகா. மாமாவை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்பட்டேன். என் பேரன் வரப்போற நேரம். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். கூடிய சீக்கிரமே ஆபரேஷன் வச்சுக்கலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. பேரன் வர நேரம் மாமாவுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் பாரு. ஏன் பேத்தியா இருக்க கூடாதா? ஏற்கனவே பேத்தி தான் இருக்காளே, உனக்கு பையன் தான் பிறக்கணும் ஸ்னேகா. பேரனோ பேத்தியோ நல்லபடியா பிரசவம் ஆனா சரி. அத சொல்லுமா, என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மீனா, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் வயசு ஆகல. 4-5 பெத்து போட்டாலும் நான் இருக்கேன்டி. நான் அவங்கள வளர்த்து ஆளாக்குறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கு குழந்தை பிறந்துரும். என்ன 4-5? அத்தை, எந்த காலத்துல இருக்கீங்க? அதெல்லாம் உங்க காலத்தோட சரி. இப்பெல்லாம் ஒன்னோட நிறுத்திக்கிறாங்க. இத பாரு, ஒத்த புள்ளையோட இருக்க கூடாது உமா. கண்டிப்பா 2வது புள்ளையும் பெத்துக்கணும். நானே உன்கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். சீக்கிரமா நீயும் 2வது புள்ளைய பெத்துக்கோ. மீனா, அப்புறம் டாக்டரை போய் பாத்தியா? என்ன சொன்னாங்க? அத்தை, அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கணும் ஸ்னேகா. ஸ்னேகா, உன்னோட போன் தான் ஆமா, உள்ள வச்சிருக்கியா? நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். மீனா, ஏன் நின்னுகிட்டே இருக்க? உட்காரு. ஹலோ மேகாவாமா, நல்லா இருக்கிறியா? மேகாவாமா, நல்லா இருக்கிறியா? ஹலோ, நீங்க யார் சார்? அம்மாவாக போற சந்தோஷத்துல இருக்கிற. அப்பாவுக்கு கிட்னியும் கிடைச்சிருச்சு. ஸோ உன்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ். டபுள் சந்தோஷத்துல இருக்கிறியா? சார், நீங்க யாருன்னு இன்னும் எனக்கு சொல்லவே இல்லை. இல்ல, ராஜியும் உங்க அப்பாவும் என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லி இருக்கணுமே. சொல்லியா? அவங்க எதுக்காக உங்களை பத்தி என்கிட்ட சொல்லணும்? அப்ப நான் தான் என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். ஆனா எனக்கு இந்த போன்ல சொல்றது பிடிக்காது. இந்த வேலைச்சேரில் சிடிஎஸ்ன்னு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி இருக்குது. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அங்கே வந்து. அந்த கம்பெனிக்கு நான் தான் சேர்மேன். நீ அங்கே வந்தீங்கன்னா தான் உங்கள் அப்பாவோட ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கும். புரியுதுல்ல? என்ன உளர்ற? நான் உளரல. நீ என்னை வந்து பார்க்கலனா பாப்ப. உனக்கு பாப்பாவும் வேணும்ல? வருவ நீ. வச்சட்டா? யார் போன்ல ஸ்னேகா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்தது. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் உடனே போய் ஆகணும். இந்த மாதிரி நேரத்துல நீ எதுக்கு போற? துவாரகேஷ் பாத்துக்க மாட்டானா? இல்ல, நான் அட்டென்ட் பண்ணியே ஆகணும். ரொம்ப முக்கியமான மீட்டிங். எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன? முன்னாடியே சொல்ல மாட்டாங்களா? அது நேத்தே சொன்னாங்க அத்தை. நான் தான் மறந்துட்டேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ராஜு வேற இப்ப இல்ல. அவன் இருந்தா உன் கூட அனுப்பி வச்சிருப்பேன். இப்ப எப்படிமா தனியா அனுப்புறது? என்ன அத்தை, நான் என்ன சின்ன குழந்தையா? இவ்வளவு நாளா தனியா தானே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸ்னேகா, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஆட்டோல எல்லாம் போக கூடாது. ரோடு குண்டும் குழியுமா இருக்கும். கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு போயேன். சரிக்கா. சாரி மீனா, உங்ககிட்ட சரியா கூட பேசுறதுக்கு டைம் இல்ல. ரொம்ப அர்ஜென்ட்டா கிளம்ப வேண்டியிருக்கு. பரவாயில்ல, முக்கியமான மீட்டிங்னு சொல்றேன். நீ போயிட்டு வா.
ஈவினிங் அவர் வந்ததும் நான் அவர் கூட கிளம்பிடுவேன். அதுக்குள்ள வந்துருவேன். அப்படி வரலன்னா அண்ணனை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. சரி அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன் மீனா. பாய். வா மீனா, உனக்கு சாப்பாடு போடுறேன் வா. ஆமா ஆமா, அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு கூட. நீங்க வரீங்கல்ல? வர்ஷா, 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 வர்ஷா.